ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மேஜிக் ஆஃப் நீடில் அண்ட் த்ரெட்ஸ். நான் உங்கள் லோகநாயகி. ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்றது வீடியோ பேக்கில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்ன ரெசிபி தெரியுமா? திஸ் இஸ் சத்து மாவு கொழுக்கட்டை. நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குற இந்த சத்து மாவு தாங்க. இதில் அவ்வளோ விதமான சத்துக்கள் இருக்கும். ஆரம்பத்தில் நான் இந்த சத்து மாவு யூஸ் பண்ணாமல் வெளியே மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதில் அவ்வளோ சத்து இருக்குன்னு என் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தப்புறம் தான் எனக்கு இதோட அருமையே தெரிய ஆரம்பிச்சது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, குழந்தைக்கு கொடுக்குற சத்து மாவு, ஏன்னா அம்மாங்களுக்கு தனியாக தருவாங்க, குழந்தைங்களுக்கு தனியாக தருவாங்க. இது குழந்தைக்கு கொடுக்குற சத்து மாவு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது. அது மாவு நல்லா ஜெலிச்சு பிரித்து நல்லா க்ளீன் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம். அது ஜெலிச்சு தான் யூஸ் பண்ணணுங்க. ஸோ அந்த சத்து மாவு நல்லா ஜெலிச்சு வச்சுட்டு அதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சுடு தண்ணி, நான் சுடு தண்ணி தாங்க யூஸ் பண்ணுவேன், ஏன்னா அது கொஞ்சம் தான் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ சுடு தண்ணி எனக்கு சுடு தண்ணியை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதிலே இனிப்பு இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரையோடு ஒரு தேங்காய் துருவலும் ஏலக்காய் அதிலே நசுக்கி போட்டு ஒரு ஜாரில் நீங்கள் அடைச்சி அதில் யூஸ் பண்ணி கொட்டி நல்லா சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் அதிலே க்ளோஸ் பண்ண விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் அதை பிடிச்சி வைக்கணும். ஸோ இந்த ரெசிபியோட என்னோடய லைஃப் ஜேர்னியும் தொடரும். ஸோ நான் லாஸ்ட் பார்ட் 2ல் சொல்லியிருப்பேன், என் ஹஸ்பண்ட் பிளாக் மேஜிக்கால் சஃபர் ஆகிருப்பான்ட்டு. அது நிஜமாகவே உண்மை தான். நிறைய பேர் சொல்லுவாங்க பிளாக் மேஜிக் போய் அப்படி இப்படின்ட்டு. அந்த சஃபரிங் அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தாங்க தெரியும். அதுவும் மெயினாக அந்த கூட இருந்து பார்க்குறவங்க அணுவாக அந்த நோய் குணப்படுத்த முடியாமல் ரிவர்ஸ் ஆகி அதில் கஷ்டப்படும்போது சொல்ல வார்த்தை இல்லை. அது நேர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலி வேதனை தெரியும். அதனால் அந்த பயணம் எனக்கு ரொம்ப கடுமையாக இருந்தது. அது கடக்கவே எனக்கால முடியல. ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் ஏதோ ஒரு சக்தி ஒரு மனுஷனை காப்பாற்றும். அந்த மாதிரி தான் என்னோடய பெண் தெய்வங்கள் நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு எனக்கு என்ன பிரச்சனைக்கு தானாக வெளியே கொண்டு என்னை காட்டி கொடுத்து அது குணப்படுத்தி கொடுத்தது. ஸோ எப்போவுமே ஒன்று மட்டும் இங்கே யார் நம்புகிறோமோ தெய்வத்தை மனசார நம்புங்க. நீங்கள் நம்ப மட்டும்தான் உங்கள் பிரச்சனைகள் சால்வ் ஆகும். உண்மையாக இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற எல்லா விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அது புரியும்போது நம்மளுக்கு தெரியும் நம்ம லைஃப், நம்ம பர்த் எதுக்காக இருக்குது, நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் எல்லாமே. ஸோ எவ்ரிதிங் லைஃப் கோஸ்ட் ஆன் கர்மா தான். ஸோ கர்மா தான் நம்மளோட லைஃப் தள்ளிக்கிட்டே போகுது. ஒன்ஸ் அகெயின் அந்த மாதிரி படுத்தல நான் மலையனூருக்கு போனேன். மலையனூரில் போய் தான் அவருக்கு ஏவல் இருக்குதுன்னு தெரிஞ்சு அது எடுக்க ஆரம்பிச்சது. அதை எடுத்து நடக்க முடியாமல் இருந்த என் ஹஸ்பண்ட் அதை எடுத்து அந்த கோவிலை வலம் அந்த தாயை வேண்டிக்கிட்டு அப்புறம் தான் அவர் நடக்கவே ஆரம்பித்தார். அவர் அந்த கட்டத்துக்கு அப்புறம் என் வீட்டுக்காரர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் குணமாக ஆரம்பித்தார். ரெக்கவர் ஆனார். ரெக்கவர் ஆகி எங்கள் லைஃப் அப்படியே மூவ் ஆகிட்டு இருந்தது. அந்த மூவ் சொல்ல நம்மளுக்கு கூடவே இருக்க எதிரி சும்மா இருப்பாங்களா? நம்ம நல்லா இருந்தா அகெயின் திருப்பி பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு காலகட்டத்தில் நான் என்ன பண்ணேன்னா, எவ்ரிதிங் லெஃப்ட், வேணாம் போடா என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போன்னு நான் விட்டுட்டேன். ஸோ எதையுமே பாதர் பண்ணாதீங்க. ஒவ்வொரு பெண்ணாகட்டும், ஒவ்வொரு ஆணாகட்டும், சில விஷயங்கள் உங்கள் மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டு நீங்கள் ஏற்றுக்கிட்டு அந்த லைஃப்பை மூவ் பண்ணாதீங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். அந்த தெய்வத்துக்கிட்ட யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த சக்திக்கிட்ட போய் உட்காந்து ப்ரேயர் வைங்க. ப்ரேயருக்கு இருக்கிற சக்தி வேறு எதுக்குமே கிடையாது. இன்றைக்கி நடக்கலைனாலும்
கவலைப்படாதீங்க. நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு ப்ரேயருக்கும் சக்தி உண்டு. அது உங்கள் கண்ணு முன்னாடி உங்களோட பிரார்த்தனையை வந்து வெளியே கொண்டு வரும். அதே மாதிரி தாங்க 8 வருஷம் கழித்து என்னோடய பிரார்த்தனை எனக்கு நடந்தது. 8 வருஷம் வரையும் என் கணவருக்கு எனக்கும் பிரச்சனையாக போயிட்டு இருந்தேன். என் லைஃப் இதனால் மாற ஆரம்பித்தது. என் லைஃப்பில் அப்போ தான் வராகி வந்தா. ஸோ இந்த மாவை பிசைஞ்சு ஊற வச்ச மாவை நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் வச்சுட்டு அது இட்லி குண்டால் ஆவியில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து சாப்பிட்டா அப்படி ஒரு ருசியாக வரும். அந்த மாதிரி தான் அது 2 நிமிஷம் நம்ம ஊற வைக்கிறோம். நம்ம லைஃபு அந்த மாதிரி நம்ம பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பல காலங்கள் ஆகும். அந்த கஷ்டங்கள் வந்துச்சேன்னு நம்ம அழுதுட்டு இருக்கக்கூடாது. ப்ரேயர் வைங்க, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வைங்க, உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வைங்க, ஆத்மாத்மாக வைங்க. கண்டிப்பாக மாற்றம் வரும். என் மாற்றம் 8 வருஷம் கழிச்சு என் லைஃப்பில் எல்லாரும் சொல்கிறாங்களே, வாராகி சொல்கிறாங்களேன்ட்டு பிளாக் மேஜிக் எடுப்பான், அப்படி எதிரியை அழிப்பான்ட்டு, இதெல்லாம் உண்மையான்ட்டு ஒரே ஒரு நாள் பஞ்சமி தேய்பிறை பஞ்சமியில் தீபம் போட்டேன். வீட்லேயே நான் வராகி போய் நேரில் பார்த்தது கூட இல்லை. தீபம் போட்டு மனசார பிரார்த்தனை வச்சேன். என்னை காப்பாற்ற யாருமே இல்லைம்மா, என்னை சாவடிச்சிடுவாங்களோ, இந்த மாதிரி பண்ணி பிளாக் மேஜிக் பண்ணி இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியல அப்படின்னு அழுதுருக்கேன். அந்த அழுகை கொஞ்சம் நெஞ்சு இல்லைங்க. என் வயிற்றில் அந்த 8 வருஷத்துக்குள்ளே குழந்தை நின்று 2 குழந்தை ரெட்டை குழந்தையாச்சு. அதுக்கப்புறம் ஒரு மகனும் நிற்க ஆரம்பித்தான். குழந்தையோட பல நாள் ப்ரெக்னன்சியில் கூட செத்துலான்னு கூட நான் நினச்சிருக்கேன். அந்த தாட்ஸ்லேருந்தெல்லாம் ஏதோ ஒரு சக்தி என்னை காப்பாற்றி கூப்பிட்டுட்டு வந்து கடைசியில் வாராகிக்கிட்ட தான் நின்னேன் விளக்கு போட்டு. ஆனால் அவன் நடத்தின பாருங்கள் என் வாழ்க்கையில் கேம் ஓவரில் ஸ்டார்ட் பண்ணி சடன் சேஞ்சஸ் கொடுத்தா. அவ்வளோ மாதிரி பவர்ஃபுல்லான தெய்வம் நான் பார்த்ததில்லை. அவளை கும்பிட்டு அதுக்கப்புறம்தான் என்னை சுற்றி எனக்கு செஞ்சவங்க அத்தனை பேரும் ஓட விரட்டினா. அம்மா யாரால் என்னை வந்து கலகம் வச்சு என் லைஃப்பில் பாதிக்க உண்டாக்குனாங்களோ என் கண்ணு முன்னாடியே அம்மா அவங்களால் நடக்க முடியாத சூழலை காட்டி கொடுத்தா. கடைசியில் அது தப்புன்னு என் வீட்டு கணவரால் ரொம்ப கொடுமை அனுபவிச்சா. அவரே மனசார என்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சா. என் லைஃப் ஓவர் சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தா. இந்த மாதிரி கொழக்கட்டை வெந்து இனிப்பாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி இனிப்பான வாழ்க்கையை அம்மா எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. நான் யாருமே நம்பலை, என்னோடய ப்ரேயர்ஸ் தான் நம்பினேன். ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு ஆணும் ப்ரேயர் வைங்க, ப்ரேயர் நம்புங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்ஸில் ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லைஃப் இனிப்பாக மாறும். ப்ரேயர் மட்டும் என்றைக்குமே விடாதீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லது பண்ணால் நல்லதே நடக்கும். காலம் வரும், கந்தன் வருவான், கருணை புரிவான். நம்பிக்கையோடு உங்கள் பயணத்தை எப்பயும் தொடருங்க. நன்றி, வணக்கம்.